எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. கணவன் மனைவி மூலம் சுகம் விஷயங்கள், தாம்பத்தியம் விஷயங்கள் நல்லா இருக்கும். அது என்னவா இருக்கும்? லாபமாக இருக்கும். அப்போ கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குமானா மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் ஒரு கணவன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வருதா? கணவன் மூலம் நிறையவே கிடைக்கும். வீடு மனை வாங்குதாங்களா? அதுவும் வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்க? சின்ன இடமாலாம் வாங்குவாங்க. வாங்கினா ஏக்கர் கணக்கில் வாங்குற அளவுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா லாபம் 11 உச்ச குருவாக இருக்கிறாங்க. எல்லாமே பெருசாக இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே அமையும். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் நெல்லை சோமசுந்தரம் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், ஆல்ரெடி நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த வருடம் குரு பெயர்ச்சி ஆகுதுன்னு சொல்லி இருந்தீங்க. ஸோ 12 ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்துடலாம் சார். ஃபைன் டைம் சக்கர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு விநாயகர் பாட்டோட பேசலாம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரான் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓகே, அதாவது குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, அப்போ 12 ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காக சுற்றி குரு 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் இருந்துட்டு வருவார். இது குரு பயிற்சி. நம்ம ராசி பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள்னு ஒன்று எடுப்போம், மாத கிரகங்கள்னு எடுப்போம், தினபலன் ஒன்று எடுப்போம். இப்போ வருட கிரகங்கள்லாம் குரு, சனி, ராகு, கேது, இது இயர்லி பிளானட்ஸ். குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆவார். ராகு கேதுங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட்டு. சனிங்கிறது 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி. அப்போ சனி ஒரு சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆகும். அதுதான் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, 30 வருஷம் எல்லா ராசிக்கும் சுற்றி முடித்தா 30 வருஷம் ஆச்சுன்னா ஒரு தலைமுறை குடும்பம் 30 வருஷம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருஷம் வீழ்ந்தவனும் கிடையாது. ஏன்னா சனி எல்லா ராசியிலும் சுற்றி வந்துட்டாருன்னா அவங்க லைஃப் மாறிடும் அப்படின்னு. இப்போ குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வர்றது அந்தந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது. அப்போ எந்த ராசிக்கு வராரோ அப்போ எந்தெந்த ராசிக்கு வரும்போது அந்தந்த ராசிலேருந்து எந்தெந்த ராசியை பார்க்குறோம். எப்பவுமே எப்படின்னா சனிக்கு என்னென்னா, சனி நின்ற இடம் பலம், சனி பார்த்த இடம் டேமேஜ். குரு எப்படின்னா நின்ற இடம் வீக்கு, பார்த்த இடம் பலம். அப்போ பார்த்த இடம் ஸ்தானத்தை பலப்படுத்துவார். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, பராப வருஷம் வைகாசி மாதம் குரு என்ன ஆகிறாரு, வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் குரு 26/5/2026 வைகாசி 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை குரு டிரான்சிட் ஆகிறார். திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1/6/2026 வைகாசி 18ஆம் தேதி. 2 பஞ்சாங்கம் இருக்குது, 2 பஞ்சாங்கத்துக்கு உண்டான நம்பர் ஆஃப் டேஸ் வித்தியாசம். அப்போ இதில் குரு பயிற்சி ஆகுது. எங்கேருந்து பயிற்சி ஆகிறாருன்னா, மிதுன ராசியில் இது வரைக்கும் இருந்தார், அதிலிருந்து பயிற்சியாகி இப்போ கடகராசிக்குள்ளே வராரு. அப்போ கடகராசிங்கிறது நீர் ராசி. முதல்ல எல்லாத்துலையும் சொல்லியிருப்போம், கடகராசிங்கிறது நீர் ராசி. அப்போ நீர் ராசிக்குள் குரு வரும்போது என்னென்னா, நம்ம சனியோட பார்வை மீனத்திலிருந்து திரிகோண பார்வையாக கடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனியோட பார்வை சந்திரன் கூட சேர்ந்து கடகராசி நீர் ராசியாக கடகராசியில் சந்திரன் அங்கே தான் இது. அதில் குரு அங்கே உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ குரு நீசமடையக்கூடிய ராசி மகர ராசியில் நீசமடைவார், உச்சமடைகிற ராசி கடகராசியில் உச்சமடைவார். உச்சம்னா பீக் பவரை கொடுப்பார். அப்போ நீர் ராசியில் உச்ச பலனை கொடுத்தால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள், சனி பார்வையும் இருக்கிறதுனால நீரால் ஆபத்துகள் அதிகமாக வரும். எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, கோச்சார செவ்வாய் இப்போ மேசராசியில் இருக்கார். அவர் கடகராசிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது குரு அங்கே ஏற்கனவே கடகத்தில் இருக்கார், செவ்வாய் அங்கே உள்ளே வரணும். உள்ளே வந்தால் சந்திரன் மாதத்தில் சுற்றி வரும்போது சந்திரன் அங்கே வருவார். அப்போ செவ்வாய் அங்கே வந்துடுது. சனியோட பார்வையும் சேரும்போது சனி செவ்வாய் குரு சேரும்போது நீரால் பேரழிவுகள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைகாசி ஆடி மாதம் ஆவடி மாதம் பார்த்திங்கன்னா நீரால் அழிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் சேதங்கள்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆடிக்கு மேலே அதில் நீரால் இது வருட பலனுக்கு பொதுவான உலகியல் ஜோதிடம்ங்கிறது அந்த ஆபத்துகள் கொஞ்சம் இருக்கும். இப்போ கடகராசிக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கார், உச்ச குருவாக வருகிறார். அவர் சாதாரண குருவாக வரல. மித்த ராசியில் இருக்கும்போது ஆர்டினரி குரு, இதில் வரும்போது அவர் டபுள் கிரேட் மாஸ்டராக பெரிய ஆளாக உள்ளே வருவார். ஏன்னா இங்கே அவருக்கு பவர் அதிகம் கடகத்தில். இப்போ உச்ச குருவாக உள்ளே ஆகிறாரு. இதுதான் குரு பயிற்சி அப்படிங்கிறது. ஓகே சார், அடுத்ததா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு? கன்னி ராசின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அது ஒரு சிறப்பான விஷயம். லாபஸ்தானத்தில் உச்ச குரு. அப்போ இவங்களுக்கு தொட்டதெல்லாம்
சொல்லுங்க. சூப்பராக இருக்கும். அப்போ கன்னி ராசிக்கு எத்தனாவது வீட்டுக்குடைய குருன்னு பார்த்தீங்கன்னா 4வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் உடைய குரு. 7ஆம் வீடுங்கிறது கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது சுகஸ்தானத்துக்கு 4ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய குரு 11ஆம் ஆகிய லாபத்தில் இருந்தால் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும்? கணவன் மனைவி மூலம் சுகம் விஷயங்கள் தாம்பத்தியம் விஷயங்கள் நல்லா இருக்கும். அது என்னவா இருக்கும்? லாபமாக இருக்கும். அப்போ கன்னி ராசிக்கு சூப்பராக இருக்குமானா மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4-7 கனெக்ட் ஆகிடுது. 4-7 11ஆம் இடத்துல இருந்து பண்ணுறாரு. உச்சமாக பண்ணதுனால என்ன? அப்போ இது வரைக்கும் ஒரு கணவன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் வருதா? கணவன் மூலம் நிறையாவே கிடைக்கும். வீடு மனை வாங்குதாங்களா? அதுவும் வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்க? சின்ன இடமாலாம் வாங்க வேண்டாம். வாங்கினா ஏக்கர் கணக்கில் வாங்குற அளவுக்கு பெருசாக இருக்கும். ஏன்னா லாபம் 11 உச்ச குருவாக இருக்கிறாங்க. எல்லாமே பெருசாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே அமையும். அந்த குரு பார்க்குறது என்ன இடத்தை பார்க்கறன்னா கன்னிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கார். 7ஆம் இடத்தை பார்க்கார். 3ஆம் இடம் முயற்சி, 5ஆம் இடம் குழந்தை, 5ஆம் இடம் காதல், 7ஆம் இடம் கணவன் மனைவி. அப்போ 3 முயற்சிங்கிறதுனா காதலுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா கல்யாணம் ஆகுமானா உடனே ஆகிடும். ஓகே. அப்போ 3, 5, 7 கனெக்ட் ஆகும்போது முயற்சி தொட்டால் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சவங்க ப்ரப்போஸ் பண்ணால் சாதாரண கல்யாணத்துக்கு போய் முடியுமானது குரு பயிற்சிக்குள்ளே கல்யாணத்துக்கு போய் நின்றும். 5ஆம் இடம் குழந்தைகள் அப்படிங்கிறதுன்னு எடுத்திங்கன்னா குழந்தைகள் குரு பார்வையில் வர்றதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிணைப்பு நல்ல சிறப்பாகவே இருக்கும். 7ஆம் இடத்தை போய் குரு பார்வையில் வர்றதுனால கணவன் மனைவி நண்பர்கள் சண்டை வருமா சச்சரவு வருமானம் ஒன்றுமே இருக்காது. அப்போ இல்லறம் நல்ல ஸ்மூத்தான ஒரு இதாகவே இருக்கும். நண்பர் அவுட்டர் சர்க்கிள் மெயின்டெனன்ஸுங்கிறதும் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். முயற்சி லேசாக தொட்டால் அனைத்துமே சிறப்பாக போகக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் கன்னி ராசி இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா 12ல் கேது போயிட்டார். இது வரைக்கும் தொந்தரவு பண்ணிட்டு கேது 12க்கு போயிட்டார். அப்போ மென்டல் டார்ச்சர் கிடையாது. நகண்டு 12க்கு போயிட்டார். ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ல் மறைஞ்சிட்டார். அப்போ இவங்களுக்கு ராகு கேதோட தொந்தரவும் கிடையாது. 7ல் சனி இருக்குது ஒன்று தான். சனி கண்ட சனி. அப்போ கொஞ்சம் பேச்சை குறைச்சிட்டு இந்த இது வாங்குறேன் அதை வாங்குறேங்கிறத வெளியே சொல்லாமல் இருக்கணும். ஓகே. நாங்கள் 2 ஏக்கர் வாங்கினேன் 4 கார் வாங்கினேங்கிறத பெருமை பேசாமல் இருந்தாங்கன்னா அனைத்து விஷயங்களும் இவங்களுக்கு பாசிட்டிவாக முடிகிறது. லாபமாகவே நல்லாவே அந்த குரு அமைச்சு கொடுப்பார். சிறப்பாகவே இருக்கும் கன்னி ராசிக்கு. ஓகே சார்.